ரொம்ப நாளைக்கு பிறகு என்னோடய சொந்த ஊருக்கு நான் போகிறேன். சொந்த ஊருக்கு போனாலே ஒரு ஹாப்பினஸ் தானே எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். பொங்கலுக்கு லீவ் கிடைக்காம எல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் சென்னையிலே முடிச்சுட்டு இப்போது என்னோடய ஊரை நோக்கி போகிறேன். அந்த விடுமுறை நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய அம்மா அப்பா கூட. எங்களோட ஊர் தான் ராமநாதபுரம். ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே இருக்கிற ஒரு ஊர். சின்ன தோட்டம் கூட இருக்குது. அதில் எங்களுக்கு தேவையான காய்கறியை நாங்களே விளைவிச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் நாங்களே விளைவிச்சு சாப்பிட்டுப்போம். ஸோ அதில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் நேற்று தோட்டத்துக்கு போயிட்டு சில பழம் பறிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த பழத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். சிலர் பார்த்துருப்பீங்க, அது எம்டி கிரவுண்டாக இருக்கும். அதெல்லாம் நிலக்கடலை போட்டிருந்தோம், அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் எள்ளு, அந்த மாதிரி எள்ளு, தர்பூசணி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கோம். இதை பார்க்கும்போதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். எனக்கு என்னன்னு தெரியல, இயற்கை மேலே அவ்வளோ ஒரு பற்று. அந்த மாதிரி தான் அப்படியே சுற்றிட்டு அந்த சிட்டி வரைக்கும் பரபரப்பாக இருந்துட்டீங்க. அப்படியே ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குள்ளே அறுவடையாக தயாராக இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. இந்த மரம் தான் எங்கள் சின்ன வயசில் நிறையா அந்த ஞாபகங்களை கொண்டு வருது. ஏன்னா அம்மா அப்பா கூட இந்த சாப்பிட்டது வயல்வெளியில் அதெல்லாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த பழங்களை எடுத்துகிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாச்சு இந்த பழங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டு. ஏன்னா சின்ன வயசில் ரொம்ப அதெல்லாம் ரசித்து சாப்பிடுவோம். ஏன்னா அப்போலாம் அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இப்போ தான் அப்படிலாம் இருக்குது. அப்போலாம் அது கிடையாதுல்ல. சின்ன சின்ன இந்த பழங்கள் நம்மளுக்கு காட்டு உள்ள பழங்கள் தான் நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் எந்த கெமிக்கலுமே இல்லாத பழங்கள். அது சாப்பிட்டாலே எப்படி சொல்கிறது, அதனால தான் நம்ம முன்னோர்கள் கூட நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க போல். பாருங்கள், எந்த கலருமே இல்லாத நேச்சுரலான தர்பூசணி. நாங்கள் வத்தாப்பழம் சொல்லுவோம். அந்த பழத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு ரசிச்சுட்டு அன்றைக்கி டே அப்படியே போச்சு. இன்னும் இந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ.